ओम सद्गुरु श्री शेषाद्रि स्वामिகள் पादुकाभ्याम नमो नमः। ओम सद्गुरु श्री वेदव्यासाय नमो नमः। ओम महागणपतये नमो नमः। ओम वल्ली देवसनाम्बा समेत सुब्रह्मण्य स्वामिने नमो नमः। ओम वाग्देव्यै नमो नमः। राधा रुक्मिणी सत्यभामा समेत गोपालकृष्ण परब्रह्मणे नमो नमः। लक्ष्मी हयग्रीवाय नमो नमः। ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। இன்றைய தினம் மிக புண்ணியமான தினம். இந்த ஆடி சுவாத்தியில் தான் கருட பகவான் அவதாரம். இந்த ஆடி சுவாத்தியில் தான் சுந்தரமூர்த்தி நாயன்மாரும் சேரன்மார் நாயனாரும் கைலாசத்துக்கு சென்று பரமேஸ்வரனை அடைந்தார்கள். இந்த புண்ணியமான நாளிலே பகவான் வாக்கிலிருந்து வந்த அந்த பகவத்கீதையை கேட்பது மிக புண்ணியமான விஷயம். பகவத்கீதை மிகப்பெரியது, மிகப்பெரிய பார்க்கடல். அது எல்லா ஆச்சாரியர்களும் அதற்கு வியாக்கியானம்லாம் செய்திருக்கிறார்கள். அந்த வியாக்கியானம் படிப்பது கூட சிரமமாகத்தான் இருக்கும். நிறைய உபன்யாசங்கள்லாம் நடக்கிறது. இந்த சொற்பொழிவிலே சாதாரண மனிதர்கள் அந்த பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிற கருத்துக்களை புரிந்து கொண்டு அதனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அதனால் மிகுந்த பயனை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த சொற்பொழிவின் நோக்கம். இது 6வது பகுதி. 5வது பகுதியிலே குருவை பற்றி சொல்லியிருந்தேன். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா பதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினः தத்துவதர்சனः ஞானினः தத்துவதர்சினः. இது 34வது ஸ்லோகம் 4வது அத்தியாயத்தில். இதில் சுவாமி சொல்கிறது, ஞானிகள் பரபிரமத்தை தரிசனம் பண்ணவாவா, அப்படிப்பட்ட ஞானிகளை பார்த்து அவர்களை அடைந்து அவர்களுக்கு நமஸ்காரமெல்லாம் செய்து அவர்களுக்கு சேவைகள்லாம் செய்து அவர்களை நன்மை பெற்று நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டால் அவர்கள் எது சரியோ அதை சொல்லிக் கொடுப்பார்கள் என்று பகவான் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஞானி குருவாக கிடைப்பது மிக துர்லபம்தான். ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா பால் பிரண்டனை பகவான் ரமணரிடம் அனுப்பி, பகவான் ரமணர் என்னால் பால் பிரண்டன் தன் அஜானத்தை எல்லாம் ஒழித்து கட்டி ஞானத்தை அடைந்தார். அது மட்டுமல்ல, அவரால் பல வெளிநாட்டில் வசிப்பவர்கள் பகவான் ரமணரை சந்தித்து நல்லதை எல்லாம் அடைந்தார்கள். அதே மாதிரி வள்ளிமலை சுவாமிகள் பலமுறை பகவான் ரமணரை தரிசித்த போது பகவான் ரமணர் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் தான் உன்னுடைய குரு என்று சொல்லி மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வள்ளிமலை சுவாமிகள் தரிசித்து நமஸ்காரம் செய்து அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்து சுவாமிகள் அவருக்கு உபதேசமெல்லாம் செய்தார். இந்த மாதிரி ஞானகுரு கிடைக்காவிட்டாலும் நாம் ஒரு கருத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே பகவானை பற்றி சொல்லும்போது சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1000 தலைகள் உள்ளவர், 1000 கண்கள் உள்ளவர்,
1000 கைகள் உள்ளவர், 1000 பாதங்கள் உள்ளவர் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லியிருக்கிற போது மிகப்பெரிய உருவமாக பகவான் இருப்பார் என்பது மட்டுமல்ல, நம் கண்ணால் காண்கின்ற மக்கள் எல்லோரும் பகவான் தான், கடவுள்தான் வேறு வேறு உருவமாக காட்சி அளிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு விட்டால் திருக்குறளிலே திருவள்ளுவர் சொன்னது மாதிரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் என்றால் பகவான், அறிவு என்றால் ஞானம். யாரெல்லாம் என்ன பேசுகிறார்களோ அந்த பேச்சிலிருந்து நமக்கு மெய்ப்பொருளை புரிந்து கொள்வது முடியும். எப்படி என்றால், மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது அதனை தெரிந்து கொண்டு அதில் நமக்கு கருத்து இருந்தாலும் இருக்கலாம். இப்படித்தான் பலமுறை எனக்கும் தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இரவில் படுக்கும் போது நமக்கு எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் நன்றாக அதை சுவாமியிடம் சொல்லிவிட்டு படுத்து கொண்டால் நமக்கு தூக்கத்திலே அதற்கு ஒரு பதில் கிடைக்கிறது. காலை எழுந்தவுடன் தெரியும், இது மாதிரி கடவுள் கூடவே தான் இருந்து கொண்டிருக்கிறார். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதற்கு இன்னொரு உதாரணம், சதாசிவம் என்ற பெரிய ஞானி ஒருவர் இருந்தார். அவர் காவேரியிலே ஜபம் செய்வார், தியானம் செய்வார், சமாதியும் அடைந்து விடுவார். வெள்ளம் பிரவாகமாக ஓடும், அவர் மீது வெள்ளம் ஓடி அவர் மறைக்கப்படுவார். பிறகு வெள்ளம் பிரிந்து மணல் தெரியும், மணலில் பார்த்தால் அவர் படுத்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஞானி அவர். ஒரு முறை வேலை செய்யும் பெண்கள் அவ்வழியாக வருகின்றனர். அவர்கள் எல்லோரும் அவரை பார்த்துவிட்டு, என்ன அது ஞானி இவர், கையினை தலைக்கு அடியில் வைத்து கொண்டு தலை மண்ணில் இல்லாமல் சுகத்தை அனுபவிப்பது போல் வைத்து கொண்டிருக்கிறாரே, இது என்ன சந்நியாசம் என்று பேசிக்கொண்டு போகிறார்கள். இது அவருக்கே தெரிந்தது. உடனே அவர் உடம்பில் துணி கூட ஒன்றும் இல்லை, எப்பொழுதுமே ஞானத்திலே சமாதியில் இருப்பவர். இருந்தாலும் இந்த பெண்கள் சொல்வதும் சரி என்று ஏற்றுக்கொண்டு கைகளை தலையிலிருந்து எடுத்துவிட்டு தலையை தரையில் இருக்குமாறு வைத்து கொண்டு படுத்திருந்தார். நமக்கு என்ன, அந்த ஒரு தரையில் இருந்தால் தவறு இல்லை, ஏன் கைகளை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சொல் சரிதான் நினைத்து கொண்டார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவர்கள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். அப்பொழுது அவர் மறுபடியும் சொல்கிறார்கள், என்னது இந்த சன்னியாசிக்கு எதுவுமே தெரியவில்லை, நாம் சொன்னோம் என்பதற்காக கைகளை எடுத்துக்கொண்டு விட்டாரேன். எப்படி நம்மை சுற்றி இருப்பவர்கள் கூறுவோம் நமக்கு ஒரு பாடமாக அமையும். இது நாம் 5வது பகுதியிலே குருவை பற்றி பேசும்போது பார்த்திருந்தோம். தெருவிலே போகும்போது, காரை ஓட்டுக்கொண்டு போகும்போதும் சரி, நமக்கு நாம் போகின்ற இடம் எப்படி போக வேண்டும் என்று தெரிந்து கொண்டு குழப்பம் வரும். வடக்கே வலது பக்கம் திரும்ப வேண்டுமா, இடது பக்கம் திரும்ப வேண்டுமா, நேரே போக வேண்டுமா என்று. அப்பொழுது ஜிபிஎஸ் என்று சொல்வார்கள், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று. அதனை இயக்கினால் அது நமக்கு வழி தெரியும். அதே மாதிரி குரு என்பவர் குரு பொசிஷனிங் சிஸ்டம். அவர்தான் நம்மை சரியான பாதையிலே சென்று நாம் அடைய வேண்டிய இடத்திற்கு அழைத்து கொண்டு சொல்வார். இதெல்லாம் நாம் 5வது பகுதியிலே பார்த்தோம். 4வது பகுதியிலே ஒரு சாதகன் உணவினை நிறையும் உட்கொள்ளக்கூடாது, உணவு சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது, நிறைய தூங்கவும் கூடாது, தூங்காமலும் இருக்கக்கூடாது, நிறைய பயிற்சி செய்யவும் கூடாது, பயிற்சி செய்யாமலும் இருக்கக்கூடாது,
நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். எந்த உணவு வகைகள் நல்லது என்றெல்லாம் பார்த்தோம். பச்சை அரிசி சாதம், பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள், பால், தயிர், வெண்ணெய், நெய் என்றெல்லாம் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். இவைகளெல்லாம் சாப்பிடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கிறது, புத்தி கூர்மையாக இருக்கிறது, வியாதிகள் வராது. அடுத்த நிலை மிளகாய் வகைகள்லாம் வேண்டும் என்றால் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். மிளகாய், புளி, உப்பு இதெல்லாம். பழைய பொருள்களை சாப்பிடவே கூடாது. பழைய பொருள்களையும் துர்வாசனை அடிக்கும் பொருள்களையும் தொடவே கூடாது என்றெல்லாம் சொல்லியிருந்தேன். 3வது பகுதியிலே பக்தியை பற்றி சொல்லியிருந்தேன். நாம் என்ன வேலையை செய்தாலும் அதனை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து விடுவதுதான் பக்தி. தனியாக பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். சுவாமிக்கு பூஜை செய்வதற்கு பெரிய பொருட்கள் தேவையில்லை. ஒரு துளசி, ஒரு வில்வம், ஒரு உத்தரணி தீர்த்தம், ஒரு பழம் இருந்தால் போதும். சிவபூஜையை பற்றி சொல்லும்போது ஸ்லோகம் சொல்வார்கள். ஏகம் ச வில்வம் சலிலம் ச கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கரமோத்னி பக்தியா அமந்திர கம்யேன சமந்திர கோவா. மந்திரம் சொல்லி பண்ணாலும் சரி, மந்திரம் சொல்லாமல் பண்ணாலும் சரி, ஒரு வில்வ இலை, ஒரு உத்தரணி தீர்த்தம், ஒரு ஸ்பூன் தீர்த்தம் சுவாமி மேலே அபிஷேகமாக செஞ்சாலே போகிறோம். ஏதாவது சாதாரண ஒரு பழம் நைவேத்தியம் பண்ணாலும் போகிறோம். இப்படி பண்ணாலே போகிறோம். இதுதான் பக்தி. இப்படி சொல்வதனாலே நிறைய பழங்கள், நிறைய பூக்கள் இப்படியெல்லாம் வைத்து சமாஜமாக எல்லோரும் சேர்ந்து நிறைய வஸ்துக்களால் அபிஷேகம் செய்வது, சந்தனத்தால் அபிஷேகம் செய்வது, பஞ்சாமிரத்தால் அபிஷேகம் செய்வதெல்லாம் ரொம்ப விசேஷம். இப்படி செய்ய முடியவில்லை என்றால் இது செய்தாலே போதும். ஒரே ஒரு உத்தரணி தீர்த்தம், ஒரே ஒரு பழம், ஒரே ஒரு வில்வம், ஒரே ஒரு துளசி இலை என்று சொல்லியிருந்தேன். 2வது பகுதியிலே சொகர்மா விடவே கூடாது, கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அர்ஜுனன் க்ஷத்ரியாக இருப்பதால் அவர் கண்டிப்பாக போர் புரியத்தான் வேண்டும். இதெல்லாம் பார்த்தோம். முதல் பகுதியிலே நம் தாய் தந்தையிடமும் பிறர்களிடம் மரியாதை இருக்க வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும். இந்த உலகத்தில் பார்க்கும் எல்லா பொருட்களும் கடவுளால் படைக்கப்பட்டது. கடவுள்தான் முக்கியம். கடவுளால் படைக்கப்பட்ட பொருள்களின் மீது மிகுந்த ஆசை கூடாது. கடவுள்தான் நமக்கு வேண்டும் என்ற அந்த பாவம் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதை தவிர நாம் இருக்கும் வீடு, நாம் உபயோகப்படுத்தும் வாகனங்கள் எல்லாம் கடவுளுக்கு சொந்தமானது என்று மனதில் வர வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். இப்போது 6வது பகுதியிலே எல்லோருக்கும் சற்று குழப்பமாக இருக்கிறது. என்னவென்றால் நிறைய ஜாதிகள் எல்லாம் இருக்கிறது. எதற்கு இவ்வளவு ஜாதிகள்? இது கடவுள் தான் படைத்தாரா? வர்ணங்கள் நிறைய இருக்கிறது, 4 வர்ணம் சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் எல்லோருக்கும் குழப்பம் ஏற்படுகிறது. கடவுள் என்பவர் எல்லோருக்கும் சமம் தானே? நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் தானே? இது எங்கிருந்து ஏற்றத்தாழ்வுகள் வருகிறது என்று நினைக்க தோன்றுகிறது. முதலே சொல்லிவிடுகிறேன், ஜாதிகள் என்பது கடவுளாலேயோ நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற நூல்களாலோ எதனாலேயும் தோற்றுவிக்கப்படவில்லை. ஜாதிகளுக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது. மிகுந்த ஆரம்ப காலத்திலே வக்கீல்கள் கிடையாது, சட்டங்கள் கிடையாது, கோர்ட்டு ஜட்ஜஸ்லாம் கிடையாது. அப்படி இருந்த மிகுந்த ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் இருப்பவர்களும் ஒரு ஜாதியாக
தங்களை தாங்கள் அமைத்து கொண்டார்கள். பஞ்சாயத்து என்று வைத்து கொண்டார்கள். அந்த ஊரின் பெரியவர்கள் எது சரியோ அதை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒருவருக்கொரு ஏதாவது சண்டைகள் இருந்தால் அதை அந்த பஞ்சாயத்து மூலம் தீர்த்து வைத்தார்கள். இந்த ஒவ்வொரு கிராமத்து மக்களும் ஒரு கட்டாக கட்டி, இந்த மாதிரி பல கட்டுகள் சேர்ந்தது தான் ஒரு நாடு. பாரத தேசம் என்பது இப்போ 140 கோடி நிற்கிறேன், அவ்வளவு ஜனத்தொகை இருப்பதாக சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லாம் ஒரே கட்டில் கட்டினால் கண்டிப்பாக அந்த கட்டு அவிழ்ந்துவிடும். அதனால் சின்ன சின்ன கட்டுகளாக கட்டி எல்லா கட்டுகளையும் ஒன்றாக கட்டி அப்படித்தான் சமுதாயம் என்பது ஏற்பட்டது. இந்த ஒவ்வொரு கிராமத்து மக்களும் ஒரு கட்டாக கட்டியிருப்பது ஒருவர் உயர்வு ஒருவர் தாழ்வு என்பதற்காக இல்லவே இல்லை. ஜாதிகள் இருந்தன, ஆனால் ஜாதி வெறி இல்லவே இல்லை. ஜாதி வெறி எல்லோரும் கண்டிக்கத்தான் வேண்டும். ஜாதிகள் இப்பொழுது அரசாங்கத்தின் ரெக்கார்டில் தான் இருக்கிறது. ஏகப்பட்ட ஜாதிகளை சொல்லுகிறார்கள், 10,000க்கு மேலே ஜாதிகள் சொல்கிறார்கள். யார் என்ன ஜாதி என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று கூட தெரியவில்லை. கர்நாடக மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது அவர்கள் ஜாதி சென்சஸ் எடுத்து ரிப்போர்ட் இருக்கிறது, ஆனால் வெளியில் விடவே இல்லை. மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் என்னவோ தெரியவில்லை, இந்தியா முழுவதும் ஜாதி கணக்கெடுக்க வேண்டும் என்கிறார். மாண்புமிகு ஸ்டாலின் அவர் எடுக்க மாட்டேன், ஜாதி கணக்கெடுக்கவில்லை, மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்கிறார். இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள். நமது சனாதன தர்மத்திற்கும் ஜாதிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. வர்ணாசிரமம் தான் நம் பெரியவர்கள் சொன்னது. ஆசிரமம் என்பது முதலில் எல்லோரும் படிக்க வேண்டும், அது பிரம்மச்சரியம், முதல் ஆசிரமம். இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு சமுதாய பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும், அது இரண்டாவது ஆசிரமம். மூன்றாவது வயதான பிறகு வீட்டில் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துவிட்டு வீட்டில் பெரியவர்கள் ஒன்று தனியாக இருக்க வேண்டும், அல்லது வீட்டிலே இருந்து கொண்டு தலையிடாமல் இருக்க வேண்டும், இது வானப்பிரஸ்தம். நாலாவது ஆசனம் சந்நியாசம். கணவன் மனைவியாக இருந்தாலும் அவர் தனியாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வானப்பிரஸ்தம் என்பது ஓல்டேஜ் ஹோம் மாதிரி ஆகிவிட்டது. ஓல்டேஜ் ஹோம் என்று சொல்கிறார்கள், சீனியர் சிட்டிசன் ரிட்டையரிங் பிளேஸ் அப்படிலாம் வந்து வேறு பேரில் சொல்கிறார்கள். அது ஒரு வானப்பிரஸ்தம் தான். ஆனால் வானப்பிரஸ்தம் என்றால் அங்கு இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. வீட்டில் இருந்து கொண்டு வீட்டில் பிள்ளைகள் மகனும் மகளும் மருமகளும் அவர்கள் பணியினை அவர்கள் செய்கிறார்கள், அதில் நாம் தலையிடாமல் இருந்து தனியாக இருக்க வேண்டும் என்பதுதான் வானப்பிரஸ்தம். இதில் யாருக்கும் எந்த விதமான வேற்றுமைகளும் இல்லை. பெரியவர்கள் ஓல்டேஜ் ஹோம் சேர்த்து விடுவதற்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இந்த வர்ணம் என்பது என்ன என்றால், சுவாமி கீதையில் சொல்கிறார், 4வது அத்தியாயத்திலே 13வது ஸ்லோகம், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களும் என்னால் உண்டாக்கப்பட்டது. குண கர்ம விபாகசகா, குணங்களுக்கும் கர்மங்களுக்கும் ஏற்றபடி 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். குணங்களுக்கும் கர்மங்களுக்கும் தகுந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஸ்ய கர்த்தாரமப்பி மாம், தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். குணத்துக்கும் கர்மத்துக்கும் ஏற்ப 4 வர்ணங்களை நான் படைத்தேன். அதற்கு கர்த்தா எனும் என்னை அவிகாரி என்றும் அகர்த்தா என்றும் அறிக. என்னை கர்த்தா என்றும் அறியாதீர்கள், அகர்த்தா என்று அறிக என்று சொல்கிறார்.
நேர் எதிர்மறையாக இருக்கிற முதல் நான் தான் உண்டாக்கினேன்னு சொல்கிறார். அடுத்த அடுத்த லைனில் நான் கர்த்தா என்று அறியாதேன்னு சொல்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், 4 வர்ணங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் யார் எந்த வர்ணத்தில் இருப்பது என்பது அந்தந்த ஆத்மா தான் தீர்மானிக்கிறது. கடவுள் தீர்மானம் செய்யவில்லை. எப்படி ஆத்மா தீர்மானிக்கிறது? அந்த ஆத்மாவிற்கு என்ன கர்மாக்கள் பாக்கி இருக்குது என்று காண்பிக்கப்படும். அப்படி காண்பிக்கப்படும் போது நான் இந்த வண்ணத்திலே பிறந்து இந்த கர்மாவினை இந்த பிறவியிலே நான் முடித்து விடுகிறேன் என்று இந்த ஆத்மா தான் தீர்மானம் செய்கிறது. இந்த ஆத்மா தீர்மானிக்கிற போது அது எதை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது என்றால் குணங்களையும் கர்மாவையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சுவாமி சொல்கிறார். இதே மாதிரி எல்லா புண்ணிய கிரந்தங்களும் அப்படி தான் சொல்லியிருக்கிறது. லலிதா சஹஸ்ரநாமத்திலும் இப்படி தான் சொல்லியிருக்கிறது. பிரம்ம கீட ஜனனி வர்ணாசிரம விதாயினி. பிரம்மாவிலிருந்து ஆரம்பித்து சாதாரண புழு வரைக்கும் அம்பாள் தான் தாயார். அப்படி உண்டாக்கப்பட்ட எல்லா ஜீவன்களையும் 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது. இப்போ அடுத்ததாக 18வது அத்தியாயத்திலே 41வது ஸ்லோகத்திலே இந்த 4 வர்ணங்களை பற்றி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிராமண க்ஷத்ரிய விசாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைகி. இந்த 4 வர்ணத்துகளுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள், வாணிபம் செய்பவர்கள், சூத்ரர்கள். இப்படி 4ஆக இருப்பதற்கு காரணம் அவருடைய ஸ்வபாவ பிரபவைகி குணைகி. அவருடைய சுபாவத்தையும் குணத்தையும் பொறுத்து 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சுவாமி சொல்கிறார். ஸ்வபாவம் என்று சொல்லும் பொழுது அது பிறவியினால் தான் ஏற்படுகிறது. இப்பொழுது விஞ்ஞானத்தை கூட ஒற்றுக்கொள்கிறார்கள். டிஎன்ஏன்னு சொல்கிறார்கள், ஜீன்ஸ் என்று சொல்கிறார்கள், குரோமோசோம் என்று சொல்கிறார்கள். இந்த டிஎன்ஏனாலையும் ஜீன்ஸ்னாலையும் பரம்பரையாக குணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒருவர் பிறக்கும் போது இந்த பரம்பரையில் பிறக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்யும் போது அவர்கள் தங்களுடைய கர்மாக்களை என்ன கர்மா பாக்கி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த பரம்பரையிலே பிறக்கிறார்கள். இவ்வளவுதான் விஷயம். அல்ல இதில் பிறப்பினால் உயர்வு தாழ்வு இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்பதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. கண்டிப்பாக பிறப்பினால் வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கிறது. நமக்கு டிஎன்ஏ, ஜீன்ஸ், குரோமோசோம் இதெல்லாம் புரியவில்லை என்றாலும் ஒரு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போய் நேரே பார்த்தால் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி தான் இருக்கிறது. சில குழந்தைகளுக்கு எல்லா உறுப்புகளும் நன்றாக இருக்கின்றன. சில குழந்தைகளை இன்குபேட்டரில் வைத்து விடுகிறார்கள், மூச்சு சரியில்லை என்று. சில குழந்தைகள் கால் சரியில்லை, சில குழந்தைகள் கை சரியில்லை. இப்படி வித்தியாசப்படுகிறது. அது பிறவியினால் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அமெரிக்காவில் அவருக்கு பட்டம் கொடுத்தபோது அவர் சொன்னார், எல்லா பிறவையும் எல்லா பெருமையும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்னார். அவர் இறைவன்தான் எல்லா பெருமைக்கும் உரியவர். மக்கள் எல்லோரும் அந்த இறைத்தன்மை அடைய வேண்டும் என்பதற்காக உலகிலே பிறக்கிறார்கள். பிறக்கும் போது பக்தி யோகத்திற்கும் ஞான யோகத்திற்கும் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. எல்லாரும் முடியுமா என்று தெரியவில்லை, எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் கர்மயோகம் என்று வருகிற போது
வேதத்தில் சொல்லப்படுகிற கர்மாக்களை நாம் நடைமுறையில் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது கண்டிப்பாக அந்த குணமும் அந்த ஸ்வபாவமும் யாருக்கு இருக்கோ அவர்களால் தான் அதை செய்ய முடியும். அதுதான் சமுதாயத்திற்கு நல்லது. ஒரு பிராமணர் சந்தியாவனம் செய்து காயத்ரி ஜபம் 1008 செய்து விட்டார் என்றால் அவர் இருக்கும் இடத்தில் பல மைல்களுக்கு குழந்தைகள் இருக்கவே இருக்காது. நல்ல அமைதி இருக்கும். சமீபத்திலே ப்ரொஃபஸர் பிஜேபியை சேர்ந்தவர் ராமசீனிவாசன் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு கிராமத்திலே நிறைய சண்டைகள் இருந்தன. அங்கு போய் விசாரித்த போது அவர்கள் சொன்னார்கள், இத்தனையும் காரணம் பிராமணர்கள் தான் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டால் அவர் சொன்னார்கள், பிராமணர்கள் கிராமத்தில் இருந்தவரை சண்டை வரவில்லை, அவர்கள் கிராமத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். அதனால் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வித்தியாசத்தை, அந்த வெறுப்பு உணர்ச்சியை சரி பண்ண முடியவில்லை என்று சொல்லி, அந்த மாதிரி பிராமணரால் இந்த சமுதாயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றன. சுவாமி சொன்னார் இல்லையா, 4 வர்ணம் என்று. இது முதல் வர்ணத்தை பற்றி, அது குணத்தை பற்றி சுவாமி சொல்கிறார். சமோ தம்ம தபஹ சௌச்சம் சாந்தி ஆர்ஜவமேவச்ச ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்மஸ்வ பாவஜம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். முதலாவது வர்ணத்தில் இருக்கிற பிராமணர்களுக்கு சுபாவமாக இருப்பது என்னவென்றால் சமம் தமம். தமம் என்பது ஒரு பொருளின் மீது ஆசையை குறைத்துக் கொள்வது. மாம்பழம் சீசன் இருக்கிறது, எல்லோரும் மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்ற அந்த ஆசையை குறைத்துக் கொள்வது. சமம் என்பது அந்த மாம்பழம் விற்கும் இடத்திற்கு நடந்து சென்று எங்கு கிடைக்கும் என்று பார்க்காமல் இருப்பது. சமம் தம் இரண்டும் அந்தக்கரணத்திலே தனி மனசை குறைத்து இல்லாமல் செய்வது, வெளிக்கரணத்திலே மனசை இல்லாமல் செய்வது, இந்த ரெண்டும் பிராமணர்களுக்கு சுபாவமாக இருக்கும். அவர்கள் ஆசைப்பட்டு கொண்டு வேகமாக வேறு ஒரு இடத்துக்கு செல்ல மாட்டார்கள், கிராமத்திலேயே இருப்பார்கள். சமோதமா தப்பக தப்பம் செய்து கொண்டு இருப்பார்கள். 3 வேளை பூஜை இருக்கும், ஏதாவது ஜபம் இருக்கும், காயத்ரி ஜபம் இருக்கும். சௌச்சம் என்றால் தூய்மையாக இருப்பது. ஒரு வேளையாவது ஸ்நானம் செய்வது, 3 வேளையும் ஸ்நானம் செய்வார்கள். பொதுவாக பிராமணர்கள் எங்கு ஆறு இருக்கிறதோ அதன் அருகில் தான் இருப்பார்கள். ஆற்றில் அடிக்கடி சென்று ஸ்நானம் செய்வார்கள். சாந்தி என்றால் பொறுமையாக இருப்பது. யாரை என்ன கண்டபடி திட்டினாலும் அடித்தாலும் அத்தனையும் பொறுத்துக் கொள்வார்கள். ஒரு சமயத்தில் ஈவேரா இருந்தபோது, நான் பிராமணர்கள் எல்லாம் கொன்று விடுவேன், அக்ரஹாரத்துக்கு நெருப்பு வைத்து விடுவேன் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். பாரத பிரபு நேரு அவர்கள் மிக பயந்து, அப்பொழுது காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டிலே, அவரிடம் அவசரமாக ஒரு செய்தியை சொன்னார். நீங்கள் தான் அக்ரஹாரங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், ஈவேராவை ஜெயிலில் போட்டு விடுங்கள் என்று கூறினார். காமராஜர் சொன்னால், நீ கவலைப்படாதீர்கள், எனக்கு ஈவேராவை நன்றாக தெரியும், நான் அவரை பார்த்து கொள்கிறேன், அவர் நடவடிக்கைகள் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டாலும் பிராமணர்களை பற்றி கவலைப்படவே இல்லை, பொறுமையாக இருந்தார்கள். ஒரு காலத்தில் ஈவேராவின் சொற்களை கேட்டு எல்லா பிராமணன் குடுமையை எல்லாம் அறுப்பது வழக்கம். குடுமையை அறுத்து அது முடியை நீ ஒரு பேக்கில் போட்டு கோணியில் போட்டு ஈவேரா அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்வார்கள். அதுக்கும் பிராமணர்கள் எதுவும் சொல்ல மாட்டார்கள். மறுபடியும் குடுமை வளர்ந்து விட போகிறது, அறுத்துக்கிட்டுமே அப்படின்னு இருப்பாங்க. பொறுமை இருக்கும்போது பிராமணர்களுக்கு இருக்கும். சமோதமஹா தப்பஹா சௌச்சம் சாந்தி
ஆர்ஜவம் ஏவச்ச. ஆர்ஜவம் தான் நேர்மையாக இருப்பது, எது சரியோ அதை சொல்வது, பிறருக்கு பிடிக்கும் என்பதற்காக தவறான விஷயங்கள் சொல்வதில்லை, எப்பொழுதும் உண்மையாகவே இருப்பது. ஞானம், விஞ்ஞானம், சாஸ்திர ஞானம் நிறைய இருக்கும். பரம்பரையாக வேதம் படித்திருப்பார்கள், இதிகாச புராணங்கள்லாம் படித்திருப்பார்கள். அவர்களுக்கு சாஸ்திர ஞானம் இருக்கும். ஆஸ்திக்யம் இதெல்லாம் படிப்பதனால் எத்தனையோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்புவார்கள். ஆஸ்திக்யம், பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். இப்படி ஈஸ்வர நம்பிக்கையும் தூய்மையாக இருந்து உண்மையை பேசிக்கொண்டு தவத்தினை செய்து கொண்டு பொறுமையாக இருந்து ஆசைகளை அடக்கிக் கொண்டு ஆசைகளை அடைய வேண்டும் என்பதற்காக பிரயத்தனம் செய்யாமல் இதெல்லாம் பிராமணர்களுடைய சுபாவமாக குணமாக இருக்கிறது. இவர்கள் தான் முதல் வர்ணம் என்று சுவாமி சொல்கிறார். இரண்டாவது வர்ணம் க்ஷத்ரியர்கள். சௌரியம் இது 43வது ஸ்லோகம் 18 அத்தியாயத்தில் முதல் வசனம், 18 அத்தியாயத்தில் 42வது ஸ்லோகம். சௌரியம் தேஜோ திருதர்தாக்ஷ்யம் யுத்தே சாப்ய பலாயஜம் தாஜமீஸ்வரபாவஸ்ச தானம் ஈஸ்வரபாவஸ்ச சாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். இது சத்திரியர்களுடைய குணமாக இருக்கிறது. சூரத்தன்மை, துணிவுனா தைரியம், உறுதி, டிட்டர்மினேஷன், சாத்துரியம்னா ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறது. பொருள் புறங்காட்டாமை, கொடை, நிறைய தான தர்மம்லாம் செய்கிறது, இறைமை ஆகியவைகள் இயற்கையாக சத்திரியனுடைய சுபாவமாகும். எப்போது சத்திரியர்கள் யாரும் அரசாட்சி செய்யவில்லை, அரசர்கள் காலமெல்லாம் முடிந்து விட்டது. நாம் தேர்தலில் ஓட்டு போட்டு அமைச்சர்கள் நாட்டை ஆளுகிறார்கள், அமைச்சர்களும் அதிகாரிகளும் நாட்டை ஆளுகிறார்கள். அப்படி இருந்தால் கூட எங்கேயாவது அநியாயம் நடக்கிறது என்றால், ஒரு பெண்ணுக்கு துணை வேண்டும் என்றால் வேகமாக ஓடி சென்று காப்பாற்றுகிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் சத்திரியர்கள் தான். மாண்பு அண்ணாமலை அவர்கள் அரசாட்சியிலே இல்லை, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் என்ன தவறாக நடக்கப் போகிறது என்றால் உடனே அதனை சொல்லிவிட்டு தவறு நடக்காமல் பார்த்து கொள்கிறார். அதுவும் சத்திரியருடைய குணம்தான். அதுவும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ராஜரிஷியாக இருக்கிறார். நாட்டு மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அயோத்தியிலே ராமர் கோயில் வந்துவிட்டது. மக்கள் இறை நம்பிக்கையுடன் நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் வளமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்ல வாழ்வு அமைய வேண்டும், எல்லா இடமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இப்படி பலவிதமான பெண்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் செய்து வருகிறார்களோ, அதுவும் ஒரு க்ஷத்ரிய தர்மம் தான். இப்போ பங்களாதேஷில் இந்துக்களை எல்லாம் துன்பப்படுத்துகிற போது இந்துக்களோரும் ஒன்றாக கூடிய ஒரு தலைவரின் வழிகாட்டுதலே போராட்டம் நடத்துவதும் அதுவும் ஒரு க்ஷத்ரிய தர்மம் தான். எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அந்த தவறு நடக்காமல் பார்த்து கொண்டு நல்லது நடப்பதற்கு உறுதியாக இருப்பதற்கு அது க்ஷத்ரிய தர்மம் தான். நான் காமராஜர் உதாரணமாக கொஞ்சம் கூறினேன். காமராஜர் க்ஷத்ரிய தர்மம் தான். அடுத்ததாக 44வது ஸ்லோகம். கிருஷி கோரக்ஷ்ய வாணிஜ்யம் வைசிய கர்ம ஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம் என்று சொல்லியிருக்கிறார்.
வாணிகம் வைசியர்கள் செய்ய வேண்டியது உழவு, மாடு ஆடுகளை பாதுகாப்பது, கால்நடைகளை காப்பாற்றுவது, வாணிகம், இப்படி இயல்பாக உடைய கர்மாக்களை செய்வது வைசியர்கள். இந்த 3 வர்ணத்தவன் செய்வதற்கு உதவியாக இருப்பவர்கள் தான், செயல் புரிபவர்கள் தான் நாலாவது சூத்திரர்கள். சூத்திரர்கள் என்றால் தப்பான வார்த்தையே இல்லை, அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. யாரெல்லாம் சேவை செய்கிறார்களோ அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான். பேங்கிங், இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலையாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான். ஒரு இந்த 4 வர்ணம் சுவாமி சொன்னது பாரமாத்மிகமான மார்க்கத்தில் அதுக்காக சொல்லியிருக்கு. யார் பகவான் அடையணும் அப்படின்னு, யார் யார் எப்படி அடையணுங்கிறதுக்காக சொன்னது. அதுவும் கர்மயோகத்தை பற்றி சொல்கிற போது சொன்னது. பிராமணர்கள் பூஜையெல்லாம் பண்ணிக்கொண்டு, ஜபமெல்லாம் பண்ணிக்கொண்டு, தூய்மையாக இருந்து அவர்கள் கடவுளை அடைய வேண்டும். அரசர்களாக இருப்பவர்கள் எல்லோரையும் பாதுகாத்து அந்த மாதிரி கர்மங்களை செய்து கடவுளை அடைய வேண்டும். வணிகர்கள் வாணிபம் செய்து கடவுளை அடைய வேண்டும். சூத்திரர்கள் எல்லோருக்கும் சர்வீஸ் செய்து கடவுளை அடைய வேண்டும். இது கர்ம அனுஷ்டானத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம். இதில் எங்கேயும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றே கிடையாது. கடவுள் ஒருவர் தான் உயர்ந்தவர். யாரெல்லாம் கடவுள்களில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிந்து கொண்டாலும் நடைமுறை வாழ்க்கையிலே இதனுடைய ஸ்பிரிட்டை எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு கம்பெனி என்று எடுத்துக்கொண்டால் டாப் மேனேஜ்மெண்ட் என்று இருப்பார்கள். ஆர்கனைசேஷன் சார்ட்டு போடுவார்கள், விஷன் ஸ்டேட்மெண்ட் போடுவார்கள், குவாலிட்டி பாலிசி போடுவார்கள், மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போடுவார்கள், யார் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் போடுவார்கள். இதெல்லாம் செய்வது ஒரு வர்ணத்தினுடைய வேலை. அடுத்ததாக கம்பெனியிலே வியாபாரம் ஆகிறது அல்லவா, பொருட்களை வாங்கவும் வேண்டும், பொருட்களை விற்கவும் வேண்டும். இதெல்லாம் செய்பவர்கள் இன்னொரு வர்ணத்தை சேர்ந்தவர்கள். மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், பர்ச்சேஸ் ஸ்பெஷலிஸ்ட் என்றெல்லாம் சொல்வார்கள். இன்னொரு வர்ணத்தவர்கள் கம்பெனியுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். க்ஷத்திரியர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேக்கப் எல்லாம் செய்கிறார்கள். கம்பெனியில் செய்கிற எல்லா வேலையும் ஆன்லைன் பேக்கப், ஆஃப் சைட் பேக்கப் எல்லாம் சொல்வார்கள். செக்யூரிட்டியாக வைக்கிறார்கள். கம்பெனி சீக்ரெட் எல்லாம் வெளியில் போகாத மாதிரி பார்த்து கொள்கிறார்கள். கம்பெனிக்கு யாரெல்லாம் வேலைக்கு வருகிறார்களோ அவரெல்லாம் பாதுகாப்பாக வருவதற்கு பார்த்து கொள்கிறார்கள். பாதுகாப்பு திரும்ப செல்வதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். இப்படி செய்வர்களாம் சத்திரியர்கள் தான். இப்படி எல்லாம் செய்தாலும் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி நடைமுறை வேலை செய்பவர்கள் இன்னொரு நாலாவது வர்ணத்தவர். அவர்கள் நன்றாக வேலை செய்தாலாம் அந்த டாப் மேனேஜ்மெண்ட் போட்ட பாலிசியும், அந்த ஆர்கனைசேஷன் சார்ட்டு, அந்த மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதே மாதிரி வாணிபம் பார்க்கும் பர்ச்சேஸ் சேல்ஸ் இருப்பவர்கள் செய்வதும் எல்லாமே பலன் கொடுக்கும். ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் என்று சொல்வார்கள், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் யார் செய்கிறாரோ அவர்கள் தான் நாலாவது வர்ணத்தவர்கள். இல்லை இவர் உயர்ந்தவர் அவர் உயர்ந்தவர் என்று கிடையவே கிடையாது. அவர்கள் வேலையை அவர்கள் செய்வார்கள். இப்படித்தான் எல்லா இடத்திலும் நடக்கிறது. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி என்று பார்க்கிற போது ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்ட் என்று இருக்கும், லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட் என்று இருக்கும். இதெல்லாம் செய்பவர்கள் அது வேறு, அது ஒரு குரூப் செய்வார்கள். இன்ஸ்பெக்ஷன் என்று இருக்கும், குவாலிட்டி கண்ட்ரோல் என்று இருக்கும், இதெல்லாம் ஒரு குரூப் செய்வார்கள். அவரவர் வேலையை ஒருவர் செய்வார்கள். அந்த காலத்திலே பெரிதாக இதெல்லாம் டெக்னிக்கலாக கிடையாது. இந்த யூடியூப் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இத்தனை புத்தகங்கள் கிடையாது, இத்தனை லைப்ரரிகள்லாம் கிடையாது, கோர்ட்டு கிடையாது, லாயர்ஸ் கிடையாது, ஜட்ஜஸ் கிடையாது. அந்த காலத்தின் சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கிரந்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் அது பலவாக விரிந்திருக்கிறது. அது தகுந்த மாதிரி அந்த ஸ்பிரிட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் வேலையை இன்னொருத்தர் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு பொற்கொல்லன் நகைகளெல்லாம் செய்கிறவர் அவர் லாயராக இருக்க முடியாது. லாயராக இருக்கிறவர் டாக்டராக இருக்க முடியாது. டாக்டர் படிப்பு வேறு, லாயர் படிப்பு வேறு. அவரவர்கள் என்ன படிப்பு படித்திருக்கிறார்களோ அதுக்கு தகுந்தால் போல வேலை செய்ய வேண்டும். இந்த வேலையில் சம்பளம் குறைவாக இருக்கிறது, நான் வேறு வேலைக்கு போகிறேன் என்று மாற்றக்கூடாது. அது தவறு. அது எல்லா கம்பெனிலையுமே, இந்த கமர்ஷியல் இருக்கிற எல்லா கம்பெனிலையுமே நான் ஆடிட்டுக்கெலாம் போகும்போது பார்ப்பது உண்டு. காம்பிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் என்று ஒன்று போட்டிருப்பார்கள். காம்பிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் என்றால் ஒவ்வொரு வேலைக்கும் எந்த மாதிரி திறமைகள் தேவைப்படுகிறது, எந்த குணங்கள் தேவைப்படுகிறது என்று பட்டியலிட்டு போட்டிருப்பார்கள். 10-15 இருக்கும். இந்த காம்பிட்டன்ஸ் மேட்ரிக் படி தான் ஒருவரை வேலையில் அமர்த்துவார்கள். அந்த திறமை இருக்கிறவர்கள் தான் அந்த வேலையில் அமர முடியும். 10ல் அவருக்கு 8 இருக்கிறது, 2 இல்லை என்றால் அந்த 2க்கு ட்ரைனிங் கொடுப்பார்கள். ட்ரைனிங் கொடுத்த பிறகு அவரை புரிந்து கொண்டு விட்டாரா, 10 மணி சரியாக இருக்கிறா என்று அப்போ ஒவ்வொரு சமயமும் 3 மாதத்து வருது, 6 மாதத்து வருது, அவரை பரிசோதனை செய்வார்கள். இதுதான் வாழ்க்கை முறை. இப்படித்தான் எல்லாமே நடக்கிறது. இதில் இது உயர்ந்தது தாழ்ந்தது என்று கிடையவே கிடையாது. அவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ, பிறவியினால் என்ன திறமை இருக்கிறதோ அதன்படி தான் அவர் கர்மாவை செய்ய முடியும். அப்படித்தான் பகவானை அடைய முடியும். இதைத்தான் டிஎன்ஏன்னு சொல்கிறோம், குரோமோசோம் என்று சொல்கிறோம், ஜீன்ஸ் என்று சொல்கிறோம். இப்படி சொல்வதனால் ஒரு உயர்வு ஒரு உயர்வு இல்லை என்று நிற்கக்கூடாது. அவரே தான் யார் அந்த குடும்பத்தில் பிரிக்கிறாரோ அவர் தான் தீர்மானம் செய்திருக்கிறார். இந்த குடும்பத்திலே நாம் பிறக்க வேண்டும், இந்த பிறவியிலே இந்த கர்மாக்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று. இதனால்தான் பெரியவர் சொல்கிறார்கள், வர்ண சகிரமம் கூடாது என்று சொல்கிறார்கள். முதல் வர்ணத்தை சேர்ந்தவர் 4வது வர்ணத்தை சேர்ந்தவர் கல்யாணம் செய்யக்கூடாது என்று. அப்படி செய்கிற போது என்ன ஆகிறது என்றால், இந்த 4வது வர்ணத்தோடு அவருடைய திறமையும் கெட்டுப்போகிறது, முதல் வர்ணத்தோட திறமையும் கெட்டுப்போகிறது. அவர்கள் பிறக்கும் குழந்தைகள் எதுவும் பிரயோஜனம் இல்லாமல் அப்படித்தான் இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தா அப்படி இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து தான் பார்க்க வேண்டும். அதனால்தான் வர்ணசங்கம் கண்டிப்பாக கூடாது என்று சாஸ்திரங்கள் எல்லாம் கண்டிப்பாக சொன்னது. ஔவையார் சொல்லியிருக்கிறார், 5ல் விளையாது 50ல் விளையாது என்று. முதல் 5 வயதிலே என்னெல்லாம் நமக்கு தெரிகிறதோ அதுதான் கடைசி வரை நமக்கு உபயோகமாக இருக்கும். இதையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பினால் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரே மாதிரி இல்லை என்பதனால் உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. கடவுள் ஒருவர் தான் உயர்ந்தவர், மற்றவர்களும் கடவுளை அடைவதற்காக முயற்சி செய்கிறோம். இதை புரிந்து கொண்டால் நமக்குள்ளே வேற்றுமை இல்லை என்று நன்றாக தெரியும். இந்த கருத்துடன் இந்த பதிவினை முடித்துக் கொள்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபே பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகீசாக கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யஜ்ஜத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.